பேசிடலாம். ஆச்சாரி, இந்த நிகழ்வை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? தமிழ்நாட்டில் திமுக அப்படிங்கிற வார்த்தையே சொல்ல கூச்சப்படுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அல்லது திமுகவே இருக்கக்கூடாது, கழகங்கள் இல்லாத ஒரு தமிழகம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய கட்சி, இன்றைக்கி அந்த கழகத்தின் மூத்த தலைவரை கொண்டாட வேண்டிய நிலையில்தான் இருக்கிறதா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? வணக்கம். அதாவது நம்மளோட தலைப்பு திமுக பாஜக ரகசிய உறவா அப்படின்னு ஒரு தலைப்புல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த காலத்துல ரகசியமான உறவு தேவையே இல்லை, எல்லாமே வெளிப்படையான உறவு. அதாவது பாஜக அண்ணா திமுகவுடன் பயணம் செய்துள்ளது, பாஜக திமுகவுடன் பயணம் செய்துள்ளது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1998 இருந்து 1999 வரை அவங்க திரு வாஜ்பாயோடைய ஆட்சிக்கு தன்னுடைய சப்போர்ட்டை வித்ட்ரா பண்றது அந்த 1.5 வருடம் பயணம் செய்தோம். அது வெளிப்படையான ஒரு பயணம் தான். அங்க எந்த ஒரு ரகசிய உறவும் கிடையாது. எப்பொழுதெல்லாம் தேவைப்பட்டதோ திரு வாஜ்பாய் அவர்களோ அல்லது திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களோ திரு செல்வி ஜெயலலிதா அவரோட தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அடுத்ததாக 99 திரு முரசொலி மாறன் அவர்கள் நேரடியாக திரு வாஜ்பாய் அவர்களுடைய நல்ல உறவு, நல்ல ஒரு நட்பு, அந்த நட்பின் காரணமாக 99 இருந்து 2003 வரை திரு முரசொலி மாறன் அவர்கள் இறக்கும் வரை அது வரலாறு இல்ல. ஏன்னா அதுக்குதான் வர இன்னைக்கு ரகசிய உறவா அப்படின்னா ரகசிய உறவு தேவை. ஆனால் எதிர்கட்சி தலைவர் சொன்ன குற்றச்சாட்டு விமர்சனம் அதுக்குதான் வர. இப்ப எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற முறையில ஒரு மத்திய அமைச்சர் வருகிறார். இப்ப மத்திய அரசுல பாஜக இல்லாம வேற கட்சி இருந்து அந்த சமயத்துல அது மாதிரி சொல்லியிருந்தா கூட நான் அதை பத்தி நான் அதுக்குரிய கமெண்ட் கூட சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல பாஜகவுடைய ஆட்சி இருக்கிறது. அந்த ஆட்சியில உள்ள பாதுகாப்பு அமைச்சர், அதுவும் முன்னாள் தேசிய தலைவர், அவரே நேரடியாக வருகிறார். மாநில அரசு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது. இந்த காயினுடைய ஸ்பான்சர், அந்த ஸ்பான்சர் அப்படின்ற முறையில மாநில அரசு கூப்பிடும் பொழுது மத்திய அரசுடைய அமைச்சர், கேபினெட் அந்தஸ்து உள்ள அமைச்சரே நேரடியாக வருகிறார். இப்போ இந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை? அதாவது இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? திமுக ஒரு காலத்துக்கு விரும்புறேன். எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு நாணயம் வெளியீடு, அதற்கு ஏன் மத்திய அரசாங்கம் வரல? அவங்க அழைச்சாங்களா, நீங்க போகலையா? அழைக்கவே இல்லையா, நீங்க போகலையா? கார்த்திகை செல்வன், அதாவது என்ன சிஸ்டம் அப்படின்னா இது ரூல் அண்ட் புரோட்டோகால். அதாவது மத்திய நிதி அமைச்சகத்தின் சார்பாக காயின் வெளியிடுவது, அதே சமயம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தபால் துறை சார்பாக அஞ்சல் தலை மற்றும் அஞ்சல் உரை வெளியிடுவது, இது ரெண்டுமே மத்திய அரசுடைய பணி. ஆனா அதுக்கு யாரு ஸ்பான்சரோ? இப்ப இந்த இடத்துல மாநில அரசு, ஏன்னா 100 வருடமாக தலைவர் கலைஞரை பத்தி அவங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு முத்தாய்ப்பா அவங்க ரிலீஸ் பண்ணணும்னு பண்றாங்க. அப்ப மாநில அரசு கூப்பிட்டு இருந்தா மத்திய அரசு கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஆனா இந்த கேள்விய நீங்க யார்கிட்ட கேட்கணும்? திரு பாபு முருகவேல்ட்ட. ஒருவேளை அவங்க கூப்பிடாம இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமியோட அவருடைய தவறு. அதுல எங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல ஹிந்தி இருந்துச்சு, ஹிந்தி இல்ல, இத பத்தியான எந்த ஒரு விவாதத்துக்கும் அவசியம் இல்லை. திரு ஆசீர்வாதாச்சாரி, எங்க அந்த சிக்கல் வருது அது பேசுவோம். எங்க அந்த சிக்கல் வருதுன்னா 2-3 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் அரசியல் கலாச்சாரம் இருக்குல்ல, இது மிக மோசமான பின்னடைவை சந்திச்சதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் ஆர்கேட்ட கூட கேட்குறேன். அந்த அடிப்படையிலிருந்து இந்த பார்வை வருதோ? பொது நிகழ்வுகளில் பங்கேற்கிறது எல்லாத்தையுமே மிக கடுமையாக விமர்சித்து, ஒருவருக்கு வாழ்த்து சொன்னாலே மிக கடுமையாக விமர்சித்து, உள்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையே கடுமையாக விமர்சித்து ட்விட்டர்லாம் வந்த பிறகு இன்னைக்கு இவ்வளவு நட்பாகவும் அன்பாகவும் பண்பாகவும் மதிக்கத்தக்க இடத்திலும் மாறுகிறார்களே அப்படின்னா பாபு முருகவேல் இல்லை அதில் ஒரு ஏதோ அரசியல் இருக்குங்கன்னு அவர் பார்க்குறாரு. இல்லைன்னா இந்த கேள்வி அவருக்கு வந்திருக்காது. இல்ல கார்த்திகை செல்வன், நம்ம ஒரு காலத்துல இதையும் பார்த்தோம். தமிழ்நாட்டுல திரு தாமரைக்கனி அவர்களுடைய மகன் அவருடைய இறப்புக்கு கூட போனா அம்மா கோச்சுப்பாங்க அப்படின்ட்டு அவரு சென்னையில உட்கார்ந்து நம்ம பார்த்தோம். குடும்பத்துக்கு உள்ளாரிய அரசியல் இருந்தது. அதை தாண்டி இப்பொழுது 2 கட்சிகள் எதிரும் புதிருமாக பாராளுமன்றத்துல அண்ணன் சொன்னாரு, பேராசிரியர் சொன்னாரு, பாராளுமன்றத்துல இந்த கடந்த அந்த கூட்டத்தொடர்ல
திமுகவுடைய உறுப்பினர்கள் திருமதி கனிமொழியாக இருந்தாலும் சரி, திரு ராஜாவா இருந்தாலும் சரி, திரு மாறனாக இருந்தாலும் சரி, எங்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி எப்பொழுது தலைவர் கலைஞரை பற்றி ஒரு பொது வெளியில் ஒரு காயினை ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு அழைப்பு வந்ததோ அதை மதிச்சு மரியாதை கொடுத்து அதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருவது இதை நம்ம ஒரு பாசிட்டிவ் ஐடென்டிட்டியா தான் பார்க்கணும். அதற்காக ஆட்சியிலயோ எந்த ஒரு அவர் பேசியிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களும் பதிவு செய்யப்பட வேண்டிய அம்சங்கள் தான். நேற்றுக்கு ரொம்ப ஆகச்சிறந்த கலைஞர் அவர்கள் எப்போதும் அனுமதிக்காத கலைஞர் மாநில தலைவராக மட்டுமல்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய தலைவராகவும் விளங்கினார். இதெல்லாம் ராஜ்நாத் சிங் அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தைகள்ல ஒரு சில விஷயங்கள். எஸ் நிச்சயமா அவர் அதே போல ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி தேசிய அளவில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார் அப்படிங்கறதெல்லாமும் பேசியிருக்காரு. இது ஒரு நாகரிக அரசியலுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறீங்க. நம்ம பேசலாம். முதல் கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறேன். இதுல விமர்சிப்பதற்கு ஒன்றும் இல்லை. ரகசிய உறவுன்னு சொல்றதுலாம் இந்த காலத்துல சரியா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறீங்க. பொது வழியில் நடக்கிறதானே இதில் என்ன ரகசியம் இருக்குன்னு கேட்குறீங்க. நான் மற்ற ரெண்டு விதங்களுடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஆர்கே, இது ஒரு கூட்டணிக்கான சமிக்கை அப்படின்னு எதிர்க்கட்சி பார்க்குது, இது கலைஞருக்கான மரியாதை அப்படின்னு ஆளுங்கட்சி சொல்லுது. இது ரெண்டுக்குள்ள எது சரியா இருக்கு அல்லது ரெண்டுக்கும் இடையில ஏதாவது இருக்கா? எதையாவது பார்க்கணுமா? இல்லை, கலைஞர் விரும்புகிற மாதிரி நடந்த ஒரு நிகழ்ச்சின்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் இதுக்கு பிரதமரை அழைச்சிருந்தால் பிரதமர் வந்திருப்பார், அமித்ஷாவை அழைச்சிருந்தால் அமித்ஷா வந்திருப்பார். ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் விட்டு போட்டு, குஜராத்திகளை விட்டு போட்டு, ஒரு லக்னோவில் இருக்கின்ற ஒரு மனிதரை, யூபியில் முதலமைச்சராக இருக்கின்ற ஒரு மனிதரை, யோகி ஆதித்யநாத்தை நாடி இருக்கின்ற ஒரு மனிதரை அழைத்திருக்கிறார்கள். ராஜ்நாத் சிங்கை அழைத்திருக்கிறார்கள். புரியல, நீங்க ஒரு புது பார்வை வைக்கிறீங்க. இதான் கலைஞருக்கு பிடித்தமான அரசியல் மோடி அல்லது அமித்ஷா அவர்களுடைய நாலேஜ் இல்லாம வந்துருவாரா? நாலேஜ் இல்லாம வர மாட்டாரு. சரி, ஆனால் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தால் அவர்கள் நிச்சயமா வந்திருப்பார்கள். இதான் நான் சொல்றேன். பிரதமர் ஒரு லெட்டர் கூட எழுதுறாரு. இந்த அழைப்புல ஒரு அரசியல், உள்ள அரசியல் ஆமா நிச்சயமா இருக்கிறது. இது கலைஞருடைய அரசியல் சொல்றேன் நான். கலைஞருடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாஜ்பேயியை ஒரு பாஜகவாக கண்டார், பாக்கி இருக்கின்ற பாஜகவை தனித்து கண்டார். இப்போ குஜராத்ல நடந்த சம்பவங்களுக்கும் அந்த பார்வையில இது ராஜ்நாத்தை பார்த்திருக்காங்க. ஆமா, அந்த ராஜ்நாத் சிங் அந்த இடத்துக்கு போய் உட்கார்றாரு. இப்போ யாரு? வாஜ்பேயினோட இடத்துக்கு போய் உட்கார்றாரு. வாஜ்பேயி எங்கிருந்து வர்றாரு? லக்னோல இருந்து வர்றாரு. அப்போ இதுல ஒரு உள்ளரசியல் இருக்கிறது. அது உள்ளரசியல் இல்லைன்னு பார்க்க முடியாது. இது நிச்சயமாக மு க ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச அரசியல் தான் இருக்கும், அவருடைய தகப்பனாருடைய அரசியல். அந்த அரசியல் மறுபடியும் வந்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். அதை தாண்டி இனி வாஜ்பேயி காலத்திலிருந்து ஒரு மனிதர், இப்போ ஒன்று பிரமோத் மகாஜன்கிற நிதின் கட்கரி இல்லைனா ராஜ்நாத் சிங், இந்த ரெண்டு நபர்களை தான் அழைக்க முடியும். இதில் யார் கொஞ்சம் இன்டலெக்சுவலி கேப்பபிள்னு பார்த்தீங்கன்னா, நான் நிதின் கட்கரியை மட்டம் தட்ட விரும்பவில்லை, பட் நிச்சயமாக அது ராஜ்நாத் சிங்காக தான் இருக்கும். அவருக்கு உருது மொழி தெரியும், கொஞ்சம் கவிதை எல்லாம் அவரும் படிப்பார், அந்த மாதிரி ஒரு நபர். அப்போ இந்த ஒரு செட்டப்பில் இங்கே இருக்கின்ற இன்று இருக்கின்ற யூனியன் கேபினெட்டுடைய செட்டப்பில், பாஜகவினுடைய செட்டப்பில் யார் ஒரு அக்செப்டபிள் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பொறுத்தவரையில் கூட ஃப்ரண்ட் லைனுக்கு கூட ராஜ்நாத் சிங் மட்டும் தான் இன்டர்வியூ கொடுப்பாரே தவிர இன்னைக்கு இருக்கின்ற வேற யாருமே 10 வருஷமா யாருமே இன்டர்வியூ கொடுத்ததில்லை பாஜக இருக்கின்ற தரப்புல. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு மனிதரை அழைத்து நான் சொல்றேன், கலைஞர் ரசித்திருப்பார். இந்த மாதிரி ஒரு விஷயம் சென்னையில் அரங்கேறுது, அதுவும் ராஜ்நாத் சிங்கினுடைய புகழாரம், அதுவும் நம்மளுக்கு கூடி உயர்த்தக்கூடிய அந்த விஷயம் எல்லாம், பல விஷயங்கள் கலைஞரை பற்றி பேசிய விஷயங்கள், அது அவர் படிச்சுட்டு வந்திருக்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி ட்விட்டர்ல கூட மிக தெளிவாக அவர்கள் எந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்க ஆங்கிலத்தில் போட்டிருக்காரு. ஏன்னா தமிழர் படிக்க வேண்டும், தமிழகத்தில் இருக்கின்றவர் படிக்க வேண்டும் சொல்லிட்டு, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் அவருடைய எல்லா ட்வீட்டும் இருக்கும். 2-3 ட்வீட்ஸ் அங்கங்க ஆங்கிலத்தில் இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலே போட்டிருக்கிறாரு. அதுவும் வேவர் என்ற வார்த்தையை வேவர் என்று போட்டு விட்டு அதுக்கு ஹிந்தியில் கூட வேவர் என்று அதில் அவர் நெவர் வேவர்டுங்கிறது ஆன் நேஷனலிசம் அந்த மாதிரி விஷயங்கள்ல மிக தெளிவாக போட்டிருக்கிறார். அப்போ இது திமுகவினுடைய அரசியலினுடைய ஒரு பாகமாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக கலைஞரசத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுல அப்ளை பண்ணிருக்காருங்கிறீங்க. நிச்சயமா 100% பண்ணிருக்காரு. இல்லை என்றால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினுடைய அவசியமே கிடையாது. இது ஒரு பார்ட். இன்னொன்னு சொல்லப்படுது, பிஜேபி இதை எப்படி அணுகுது அப்படிங்கிற ஒன்று இருக்கு. தேசிய அளவில், தமிழ்நாட்டில் ஒன்று, தேசிய அளவில் குறிப்பா இந்த வீடியோக்கள், கலைஞர் நாணய வீடியோக்கள்லாம் பீகார்லேயும் ஆந்திராலையும் அதிகமாக சர்க்குலேட் செய்யப்பட்டது பிஜேபியினுடைய குரூப்ஸில், வாட்ஸ்அப் குரூப்ஸில், அவங்களுடைய நெட்வொர்க்கில் அப்படிங்கிற செய்தியும் வருது. there's a message for நிதிஷ்குமார் அண்ட் ஒரு நாயுடு அப்படின்னா அவங்களும் ஒரு அரசியல் பிளே இதில் பண்ணுறாங்களா என்னன்னு அதை பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, பிஜேபி அது செய்யாத வழி கிடையாது. இப்போ
இங்கே அமித்ஷா ஆனாலும் சரி, நரேந்திர மோடி ஆனாலும் சரி, வந்து பேசுகிற பேச்சு என்ன? எங்களுக்கு எம்ஜிஆர் மிக பிடித்தமானவர், ஜெயலலிதா வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்சியை வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது என்று பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தமிழர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அதிமுக கொண்டு வந்துருச்சுன்னு வைக்கலாம். அடுத்த பக்கம் என்ன ஆகுது? கலைஞரை விட பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயங்கள் அவர்களுடைய அரசியலுக்கு நிச்சயமாக பயன்படுது. நீங்க சொல்றது மிக மிக முக்கியமான கருத்தாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அது வந்து நாயுடுக்கானாலும் சரி, நிதிஷ்கானாலும் சரி, ஒரு தாக்கிதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். பட் ஆனால் அது நிதிஷுக்கும் தெரியும், நாயுடுக்கும் தெரியும், இது அரசியல் கிடையாது. இந்த அரசியல் வந்து அவர்கள்ட்ட எடுபடாது. ஏனென்றால் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும், நாயுடுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அமைச்சரவையில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 டசன் பேரோடு பர்சனல் தொடர்பு இருக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நைனா என்னாச்சு நைனான்னு கேட்டா சொல்லிட போறாங்க. அப்போ நிச்சயமாக பாஜகவினுடைய அந்த மாஸ் ஒரு பர்செப்ஷன் வார்ல நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய அரசியல்ல நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.